அடிக்கிற வெயிலுக்கு எங்க பார்த்தாலும் தர்பூசணியா தான் இருக்கு. இதை வாங்கி சாப்பிட்றோன்னா அவ்வளோ ஆசையா இருக்கும். இன்றைக்கு நாங்க தர்பூசணி ஜாம் செய்வோம். தர்பூசணி ஜாம் செய்யறதுக்கு மூன்று பொருள் காணும். இயற்கையான பொருளை வச்சு ஒரு டேஸ்டான ஜாம் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க எங்களோட குசினில வச்சே செய்வோம். நானும் முருக செய்ய பார்க்கவா? நான் இதுல செய்ய பார்த்ததே இல்லை. என்னடா பண்றீங்க? ஐயோ தர்பூசணிக்கு அவமானம். ஒரு வாரம் என்னடா பூனை ஒரு ஆண்டின மாதிரி இருக்கு. என்ன தெரியலடா. நானும் பார்த்துருக்கேன் நிறைய நாள். சரியா மலம் மலாண்டு செய்வேன். எனக்கு அந்த கையிலையும் வருது இல்லை. எனக்கு இந்த கத்தியில கொண்டு வா, கத்திய கொண்டு வா. ஐயோ தோல்ல நிறைய வருது. இதுல தான் ஹோல்ட் பண்ணா இந்த அவ்வளோதான் வேலை. என்னடாப்பா எனக்கு வந்து அவமானம். பாருங்க வேற எப்படி நான் டிசைனா செய்வேன். பேர் எல்லாம் பாருங்க பாஸ். எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஃபோக்கஸ் வைங்க. ஃபோக்கஸ் வை. தான் அதை சரி நான் சீவுறேன். கொஞ்சம் சீவக்கூடாது தம்பி. சிவப்பா இருக்குமா? இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த சிகப்பை வெட்டி வேறையாக எடுப்போம். இப்போ எல்லாரும் யோசிச்சு கொண்டுருங்க. இதில் ஜாம் செய்ய போகிறோமா இதில் ஜாம் செய்ய போகிறோமான்னு யோசிச்சு கொண்டுருங்க. இப்போ இந்த வெட்டின அந்த தனி சிவப்பு துண்டு எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி நாங்கள் இதை வச்சு தான் ஜாம் செய்ய போகிறோம். பெரும்பாலும் நாங்கள் இந்த சிவப்பு துண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த துண்டெல்லாம் கொண்டு மாட்டுக்கு கொடுப்போம், இல்லாட்டி வீசிடுவோம். ஆனால் நாங்கள் இந்த வீசுகிற துண்டை வச்சு தான் இன்றைக்கி சுவையான ஒரு ஜாம் செய்ய போகிறோம். இப்போ இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்கணும். அதை எப்படி வெட்டுறோம்னு பார்த்துக்கொள்ளுங்க. விதைகள் இல்லாமல் இந்த சிவப்பு துண்டை எடுத்தீங்கன்னா சரி ஜாமுக்கு. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு சட்டியில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் தர்பூசணி பழத்தில் உள்ளே இருக்கிற சிகப்பை வரையாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தோலை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ஜாமை செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் வந்து கலருக்காக சேர்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கலரிங் எதுவுமே சேர்க்கல, அதனால் கலருக்காக இன்றைக்கி பீட்ரூட் சேர்ப்போம். இப்போ நாங்கள் பீட்ரூட்டை கழுவி எடுத்துடுவோம். கழுவி எடுத்த பீட்ரூட்டையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து பீட்ரூட்டையும் தர்பூசணியும் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டா இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் அடுப்பை பற்ற வச்சுருவோம். இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறத அடுப்பில் வச்சு அவிய வைப்போம். இப்போ மூடி வச்சு அவிய விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது நாங்கள் இதை அவிய விடுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச ஓட்டமெல்லோனை இன்றைக்கி மசாலா ஓட்டமெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். மசாலா ஓட்டமெல்லாம் செய்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுங்க. பாருங்கள் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன்ட்டு நல்லா முக்கோணமாக வெட்டி வச்சுக்கொடுங்க. இப்போ நாங்கள் முக்கோணமாக வெட்டி எடுத்துட்டோம். இதை அப்படியே ஒரு சைட்டாக வச்சுட்டு இப்போ மசாலாவை நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது வந்து தேசிக்காய். இப்போ தேசிக்காவை புளிவோம். இதோட உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் மிளகு சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ வெயில் டைம் தானே, அதனால அதிக அளவு உரைப்பு வேணும் அவங்களுக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இனி நாங்கள் வாட்டர்மெலனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம்.
இதுதான் இப்ப ட்ரெண்டிங் வாட்டர்மெலன் மசாலா. இப்போ ஒரு 20 நிமிஷமா அவிஞ்சு கொண்டிருக்கு. அது அவியட்டும். இப்ப நாங்க மசாலா வாட்டர்மெலனை சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நான். தடிய அடி தொண்டை வரைக்கும் விடக்கூடாது, மற்றவர்களுக்கும் தரணும். இல்ல, நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் இது நல்லா இருக்காதுண்டு. எனக்கு தெரியாது இது இப்படி டேஸ்டா இருக்க மாட்டேன். எந்த மாங்காய் மிளகாத்தூளை போட்டு சாப்பிடுறது அதை விட டேஸ்டா இருக்கு. இப்ப மசாலா வாட்டர்மெலன் முடிஞ்சுது. இப்ப நாங்க ஜாமுக்குரியதை திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டேன் நல்லா. நல்லா அவிஞ்சிட்டு இங்க இப்போ ஒரு 25 நிமிஷமா நல்லா அவிஞ்சிட்டு இதை நாங்க இறக்கிடுவோம். கொஞ்சம் இதை ஆறட்டும். ஆமா, அந்த வடிக்கிற தட்டை உரப்பா இருக்கா. இப்போ நாங்கள் நல்லா அவிச்சு எடுத்துட்டோம். அவிச்ச பதத்தை பார்த்தீங்க, நல்லா மசீர அளவுக்கு அவிச்சு எடுத்தீங்கண்டா சரி. இப்போ இப்படி ஒரு கண் சட்டி எடுத்து இந்த தண்ணியை நாங்கள் வடிச்செடுக்கணும். அப்போ தான் குயிக்க ஆறும். நல்ல ஒரு வாசனையாக இருக்குல்ல. இப்போ பாருங்க, நல்லா தண்ணியை வடிச்செடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக ஆறட்டும். அடுத்தது நாங்கள் கிரைண்டரை ரெடி பண்ணுவோம். இஞ்சால அவிச்செடுத்த தர்பூசணியையும் பீட்ரூட்டையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டோம். அதுவும் நல்லா ஆறிட்டு. இப்போ அதை எடுத்து நாங்கள் இந்த கிரைண்டர் கப்பில் போடுவோம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கையில் முதல்ல ஒரு அரைச்செடுப்பேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும், அதுதான் முக்கியமானது. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பாருங்க அப்படி நல்ல பேஸ்ட் அரைப்பட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாத ஒரு பதத்தில் அரைச்சிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. சரி, இப்போ ரெடி. இனி நாங்கள் இதை அடுப்பில் தூக்கி வச்சிருவோம். இப்போ பாருங்க, அடுப்பில் வச்சது பிறகு கொதிக்க வடிக்கிட்டு நாங்கள் இப்போ கிளறி கொள்ளுவோம். பாருங்க எப்படி நுர வருதுண்டு. இப்போ தண்ணி தன்மையாக தானே இருக்கு. இந்த தண்ணி வற்றி நல்ல ஒரு பதத்துக்கு வரணும். அப்போ காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க. பதம் எதுன்றதை பார்க்கலாம் நீங்களும். முதலாவது தர்பூசணி எடுத்தோம். அடுத்தது பீட்ரூட். இப்போ 3வது பொருள் சேர்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு தான் இந்த ஜாமே நாங்கள் இன்றைக்கி தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ இதுதான் அந்த 3வது பொருள். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் வெள்ளை சீனி சேர்க்குறேன். நீங்கள் சிகப்பு சீனி சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட சர்க்கரையும் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை நாட்டு சர்க்கரை இருந்துச்சுண்டா அதையும் இடித்து போட்டு சேர்க்கலாம். இன்றைக்கு என்னட்ட வெள்ளை சீனி இருந்தபடியே நான் வெள்ளை சீனியை சேர்க்குறேன். இதுக்கு நல்லா கிளறிட்டு இனிப்பை பார்த்துட்டு இனிப்பு காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இனிதான் நாங்கள் கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். இந்த தண்ணி தன்மை கொஞ்சம் வத்தணும், அதுக்காக கிளறிக்கொண்டே இருக்கணும். சீனி காணும். இப்போ பாருங்க, நல்லா வத்தி வந்துட்டு, ஆனால் இன்னும் கொதிக்கணும். பாருங்க எப்படி இருக்காண்டு. கட்டியாக கட்டியாக நல்லா கலரும் மாறிக்கொண்டு வரும். பாருங்க இப்போ எப்படி இருக்காண்டு. ராபர்ட் என்ன செய்றீங்க? இதுக்கு பெரிய ஒரு அகப்பை தந்திருந்தா வடிவா கண்டி இருக்கலாம் தானே. பான் இல்லையாமா, ஓடி போய் பான் வாங்கிக்கணும். இல்லை பனி சாதம் வாங்கிக்கணும். சாப்பிட்டு சட்டியும் ஜாமண்ட கலரும் சேம்.
கிட்டது போவாங்க லாவா போய் தெரியுது கிளறி கிளறி எனக்கு வேர்த்துட்டு சின்ன கரண்டியால கிளறணுமா அது பார்த்தா செரிக்க வலிக்கிட்டு அதால பெரிய ஒரு கரண்டி மாற்றி கிளறி இருக்கு கொஞ்சம் பாருங்க அப்படி வந்துட்டு இந்த ஜாமுக்கான பதம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலோனில் இருந்த தண்ணி தன்மையெல்லாம் போய் பாருங்க நல்லா கட்டியாக வந்துட்டு இதுதான் இதுக்கான சரியான பதம் இங்கே பாருங்க தண்ணி தன்மையெல்லாம் போய் நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துட்டு இங்கே பாருங்க இப்போ சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை இறக்கலாம் அடுப்பு வந்து ஆரம்பத்தில் நல்லா எரியலாம் எரிஞ்சிச்சேன்னா தான் தண்ணி டக்குன்னு பற்றி நல்லா கட்டியாக வர போக 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 அடுப்பை வந்து அப்படியே குறைச்சி விட்டுருங்க இங்கே பாருங்க இப்போ பதம் எப்படி இருக்குண்டு இங்கே எப்படி தெரிக்குதுன்னு பாருங்க வேறு ஒரு போத்துட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு இனிப்பெல்லாம் அளவு நல்லா இருக்கு இங்கே எப்பயுமே எந்த ஒரு இனிப்பு பொருள் செய்யக்கையும் கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இப்போ அதால நாங்க உப்பு கொஞ்சமா சேர்ப்போம் நல்லா கிளறிட்டு இனி நாங்க வளமை போல போத்துல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு தர்பூசணியை கூட நாங்க எடுக்கல பாருங்க எவ்வளவு ஜாம் வந்திருக்கேன் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இதையும் நல்ல சின்ன சின்ன அந்த கப்புகள் இருக்குந்தானே சின்ன சின்ன ஜோஹெட் கப் இருக்குந்தானே அந்த ஜோஹெட் கப்புல விட்டா இன்னும் லாபம் எடுக்கலாம் ஏன்னா அந்த ஜோஹெட் கப் இப்ப எவ்வளவு போகுதுன்னு தெரியும் ஆரம்பத்துல அது 30 ரூபா 40 ரூபா இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 70 ரூபா 80 ரூபா வந்து போகும் அப்படி என்று கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலா இது இருக்கும் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காணொலி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சீசன்ல இருக்கிறது தான் தர்பூசணி ரேட்டும் குறைவு ரேட் குறைவான நேரத்துல நிறைய தர்பூசணியை வாங்கி இப்படி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் பாவிக்கலாம் இனி நீங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்க வேண்டியது மட்டும்தான் மேல அவசரம்டா ஒரு பானை வாங்கி தகண்டு இந்த ஜாம பூசி சாப்பிடலாம் இன்றைக்கும் ஒரு முதலாளி ஆகிறதுக்கு வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு கைத்தொழில தான் உங்களுக்கு இந்த காணொலியில சொல்லி தந்திருக்கு இது போல இன்னொரு காணொலியில நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுறது தீபாவின் ஜாம்